இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ கான்ஸ்டபிள் சார், அம்பலம் வீட்டில் சிலை தேடி வச்சிருக்காங்களாம். உடனே கிளம்புங்க, போலாம். சரிங்க சார். கால் பண்ணிட்டல. ஓகே. சரி, ஹலோ. எல்லாரும் உள்ள போலாமா? ஏங்க இன்னும் ஏன் இந்த குரலையே பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வா. வாங்க. அம்மா, அம்பலம் சார், இந்த சிலையை எந்த கோயிலில் திருடுனீங்க? இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நான் பார்த்துட்டு தான் பேசுறேன். இந்த சிலை எப்படி இங்க வந்தது? இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. சிலையை திருடிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இன்ஸ்பெக்டர், நாங்க எதையும் திருடிட்டு வரல. எங்க வீட்டு கிணத்துல இருந்து தான் எடுத்தோம். ஓகே? கிணத்துல இருந்து எடுத்தா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் இன்ஸ்பெக்டர். இன்னைக்கு ஆடி வெள்ளி பூஜையை முடிச்சிட்டு அம்மனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையையும் காணிக்கையும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் தான் இருந்தோம். சரி, கொஞ்சம் உட்காருங்க, பூஜை மட்டும் பண்ணிடலாம். நீங்க சொல்றத நாங்க நம்பணுமா? யோ, என்னையா வெடிக்க பாக்குற? ஒரு ஆள் போட்டோ எடுத்துட்டு வந்து சிலை எடுங்கயா. வாங்கயா, வாயா. சரி ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க சார். உங்களை நான் அந்த சிலையை எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொல்லல. பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போங்க ப்ளீஸ். பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு சார். இப்ப நீங்க எடுத்துட்டு போனா அது ரொம்ப தப்பா இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அம்மனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாமே செஞ்சு அம்மனை நாங்களே அனுப்பி வைக்கிறோம். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், உங்க இஷ்டத்துக்கு இங்க எல்லாருமே நீங்க பேசக்கூடாது. செல்ல கிடைச்சதும் அண்ணன் குடுத்தலாம் தான் சொன்னாரு. ஆனா இந்த புது பிரசிடென்ட் துளசி தான் கொடுக்க வேண்டான்னு போராட்டம் பண்ணா. நீங்க அழைச்சிட்டு போறதா இருந்தா துளசிய மட்டும்தான் அழைச்சிட்டு போகணும். ஆமா, சிலைய கொடுக்க கூடாது, பூஜை பண்ணியே தான் ஆகணும்னு அடம் பிடிச்சது துளசிதான். என் அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா இன்ஸ்பெக்டர்? எல்லாத்துலயும் நேர்மையா இருப்பாரு. இந்த சிலை திருட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அக்கா, நீயும் சிலை திருட்டுன்னு சொல்ற? ஏன், உனக்கு இந்த சிலை எப்படி வந்துச்சுன்னு தெரியாதா? காவேரி, சிலை எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுங்கறதெல்லாம் வேற கதை. மண்ணுக்குள்ள இருந்து எது கிடைச்சாலும் அது கவர்மெண்டோட சொத்து. நாம் அதை கொடுத்துறணும். கொடுக்காம தப்பு பண்ணது நம்ம தப்பு தான். அங்கிள் சொன்னப்பவே கொடுத்திருக்கலாம். துளசி தான் கொடுக்க வேண்டான்னு கெடுத்துட்டா. ஜனனி, அங்க ஒண்ணு கெடுக்கல, அலங்காரம் தான் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சார், எல்லார் மேலயும் எஃப்ஐஆர் போட்டுறாதீங்க. துளசி மேல மட்டும் போடுங்க. யோ, அங்க என்னையா பாத்துட்டு இருக்க? புடியா அவங்கள? ஏங்க இருங்க, நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க, நான் பேசணும். போங்க. சிலையை எடுத்துட்டு போகாம விட மாட்டேன். தள்ளுங்கம்மா. என்ன சிவா இவரு? என்னடா என்ன சார், ப்ளீஸ். என்னடா நிறுத்துங்க.
ஸ்ரீ காயத்ரி அம்மாவா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? இன்ஸ்பெக்டர் சார், அம்மனை யாரும் திருடிட்டு வரல. எங்க கோயில உள்ள அம்பாள் தான் இவங்க. இந்த அகிலத்தை ஆளக்கூடிய அம்பாளை யாராலையும் திருட முடியாது. அம்பாள் விருப்பப்பட்டுதான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கா. அவளோட விருப்பத்துக்கு யாரும் தடையா இருக்க வேண்டாம். இன்ஸ்பெக்டர், பூஜை ஆரம்பிக்கணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டா நல்லா இருக்கும். மன்னிச்சிடுங்கம்மா. சரி, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. யோ வாங்க. எழுந்துருமா. உன் ஆசை நிறைவேறட்டும் துளசி. உன் ஆசைப்படி அம்பாளுக்கு பூஜை பண்ணிக்க. நீ அம்பாளோட பக்தங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா, ஐயோ, என்னது? எழுந்துருமா, எழுந்துரு. நீ ஒரு உன்னதமான தாய்மா, உன்னதமான குடும்ப தலைவி. உன்னோட விருப்பம், உன் மனசுக்குள்ள இருக்கிற விருப்பம், உன்னால சொல்ல முடியாத பல விஷயங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் இந்த அம்மன் இங்க வந்திருக்கா. நீங்க ஆசைப்பட்டபடியே ஆராதனையை நீங்க தொடங்கலாம்.